மனுஷன்னு கேட்டாங்க. சார் சம்பாதிக்கிற மனுஷனா, வரலாற்றுல நிக்கிற மனுஷனா? அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்தவர்கள் மீது எவன் ஒருவன் அக்கறை கொண்டு இருக்கிறானோ அவனே மனிதன்னு புத்தர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வள்ளுவர் சொல்றாரு இதே வார்த்தைய, அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கிடைந்தார். ஒரு பையன் ரோட்ல நடந்து போறான், அங்க ஒரு ஷேர் ஆட்டோ அவனை அடிச்சுட்டு போயிடுது. அந்த பையன் பறந்து போய் விழுகிறான், அவனுடைய தலை அடிபட்டு ரத்தம் கொட்டுது. யாராவது ஒருத்தர் வாங்கலன்னு எல்லாரும் கதறிட்டு இருக்கும்போது இந்த பையனுடைய அம்மா யாரு அம்மா யாருன்னு எல்லாரும் கதறாங்க. யார் இந்த பையனு தெரியலையே. அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது, என் மகனே அப்படின்னு ஒரு அம்மா ஓடி வராங்க. அவங்களுடைய வெள்ளை புடவை கட்டி, இந்த கேரளா புடவை கட்டி ஒரு அம்மா ஓடி வராங்க. இந்த மகனே இந்த மகனே இந்த மகனேன்னு நெஞ்சிலி மார்பி அடிச்சு அந்த அம்மா ஓடி வராங்க. அந்த பையனை தன்னுடைய மடியில போட்டுட்டு அழுகுறாங்க. ஐயோ யாராவது ஒருத்தர் ஆட்டோவை கூப்பிடுங்களேன், என் பையனை ஆஸ்பத்திரி கூட்டு போன ஆட்டோவை கூப்பிடுங்களேன். ரத்தம் படிந்து அவங்களுடைய அந்த புடவை எல்லாம் சகப்பா மாறுது. ஆட்டோல அழுதுகிட்டே அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி, நல்ல வேலை பக்கத்திலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கு. கொண்டு போய் ஐசியூல சேர்க்கிறாங்க. இப்ப ஒரே பரபரப்பா இருக்கு. அவங்க ஐசியூல இருந்து ஒரு மெடிக்கல் இது எழுதி கொடுக்குறாங்க. இந்த மருந்துகள்லாம் வாங்கிக்குவாங்கன்னு மெடிக்கல் ஷாப்ல எழுதி கொடுக்குறாங்க. இவங்க அப்படியே எடுத்துட்டு கொண்டு வந்து மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குறாங்க. சார் அவர் அந்த மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு 8000 ரூபாய் பில்லு சொல்றாரு. இந்த அம்மாட்ட 8000 ரூபாய் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய நகைகள் எல்லாம் கலட்டி வைக்கிறாங்க. அது ஒருவேளை போலியா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இமிடேஷனா இருந்துச்சுன்னா, அந்த மருந்து கடைக்காரர் சொல்றாரு உங்க செல்போனை வச்சுட்டு போங்க, செல்போனை வச்சுட்டு போங்க. இவங்க எதுவுமே யோசிக்கல, தன்னிடம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு அந்த மருந்துகளை அப்படியே அணைச்சுக்கிறாங்க. அள்ளி எடுத்துட்டு போய் அந்த ஐசியூல கொண்டு போய் கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. இப்ப இந்த மருந்து கடைக்காரருக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன ஆகுது பாக்கணும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு விலை போடுவாங்க, பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகலைன்னா ஒரு விலை போடுவாங்க. இப்ப மருந்து கடைக்காரருக்கு ஒரு கியூரியாசிட்டி. மெடிக்கல் ஷாப்ல இருந்து நேரா ஐசியூல போய் கேட்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு. நர்ஸ் சொல்றாங்க ஒண்ணும் இல்லைங்க, அந்த பையன் குணமாயிட்டான். சரியான நேரத்துல அந்த அம்மா வந்து சேர்த்தாங்க. இந்த பையன் இப்ப வந்து ஆள் ரைட், உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பையனை காப்பாத்தியாச்சு. ஒரு அப்படியா அப்படின்னு கேட்டு அந்த கதவை திறந்து ஸ்கிரீனை விளக்கி அந்த பேஷண்ட்டை பாக்குறாரு. சார் அது அவர் பையங்க, அந்த பையன் அவரோட பையன். என் பையனை காப்பாத்துறதுக்கு இந்த அம்மா வந்தாங்களான்னு அவருக்கு கண்ணீர் முட்டிட்டு வருது. ஓடி வந்து அந்த அம்மாவினுடைய காலை கட்டிக்கிறாரு. அந்த அம்மா ரத்தம் படிந்த புடவையோடையும் கண்ணுல கண்ணீரோடையும் தலை விரிந்த அந்த தலையோடையும் கையில ஜெபமாலையை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலை கட்டிட்டு அழுகிறாரு. அம்மா அது ஏன் பிள்ளைம்மா, நீ காப்பாத்தினது ஏன் பிள்ளைம்மா, என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஓ நகையை கடத்தி விட்டியம்மா, என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு உன்னுடைய செல்போனை வச்சுட்டு போன்னு சொன்னேன்மா, ஏன் பிள்ளைம்மா அது அப்படின்னு காலை கட்டிட்டு அழுகிறேன். அம்மா அவருடைய தலையை கோய் விட்டே சொன்னாங்க, நான் உனக்கும் சேர்த்தே பிரார்த்திக்கிறேன் மகனே. யாரா மனிதன் கேட்டாங்க. வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்பு பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக தண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன்.